Hi guys, welcome back to Vibe with Venkat. சரவணா சரவணா தேவர் பார்த்தா பார்த்தா நீனும் சாவலியா? ஸோ உங்க மைண்ட் வாஷ் புரியுது, என்னடா ரொம்ப நாளா ஆடு காலம் திடுதுப்புன்னு வந்து குதிச்சிருக்கேன்னு. நான் என்ன பண்றது கைஸ், கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிற மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆனா எடிட் பண்றதுக்கு லேப்டாப் இல்ல, போன்ல எடிட் பண்ண முடியல. அது வீடியோ எடுக்க போனா மைக் வேலை செய்ய மாட்டேது, மைக் ஒர்க் ஆக மாட்டேது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஸோ இனிமே எந்த பிரச்சனை இருந்தாலும் கரெக்டாக வீடியோ போட ட்ரை பண்ணலாம், கன்சிஸ்டன்டா இருக்க ட்ரை பண்ணலாம். ஸோ வள கொலன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பாத்திருப்பீங்க. ஆமா கைஸ், நம்ம வர்க்கலா வீடியோ தான் போட போறோம். ஏடா வர்க்கலான்னு சொல்லி வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா நாங்க வர்க்கலா போயிட்டு இன்ட்ரோ வீடியோல பயங்கரமான லொகேஷன்ல பயங்கரமா ஷூட் பண்ணோம். ஆனா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சரியான சம்பவம். அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே பாருங்க. சூப்பரான ஒரு லொகேஷனை பிடிச்சி பேக்ரவுண்ட்ல பீச் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா இன்ட்ரோ இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி சூப்பரா வீடியோ எடுத்தோம். எடுத்த வீடியோ யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா மைக் ரிசீவர் வேலை செய்யல. சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு இன்ட்ரோ வீடியோ இப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். நம்ம ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்த உடனே நம்மளோட முதல் ஸ்டாப்பிங்கே பார்த்தீங்கன்னா கோயில் தான். நாங்கள் பசங்களாம் எங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு கோயிலில் நிறுத்தி தேங்காய் உடைச்சிட்டு தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்பயும் வண்டியை கோயிலில் விட்டு பூஜை எல்லாம் பண்ணி தேங்காய் உடைச்சிட்டு தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே எங்கள் வைபும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பீக்கரில் பாட்டை போட்டு விட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்த ஸ்நாக்ஸை நொறுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்ரிப்புக்கு வந்து அவனாவது தூங்குவானா சொல்லுங்க? எப்படி அவனுங்களை சும்மா விட முடியும்? இப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஒரு வழியாக வர்க்கலா ரீச் ஆகிட்டோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல வண்டியை விட்டுட்டு பல் தேய்ச்சிட்டு எங்கள் காலி கடன்லாம் முடிச்சுட்டு இனிமே தாண்டா ட்ரிப்பே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்த இடம் தான் சர்ஃபிங்கு. நீங்களுமே வர்க்கலா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ஃபிங் ட்ரை பண்ணுங்க, மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் நமக்கு நிறைய பீச்சஸ்ல இந்த சர்ஃபிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலுமே பீச்சஸ்ல பெருசாக அலையெல்லாம் இருக்காது, உங்களுக்கு சர்ஃபிங் பண்ண மாதிரியே இருக்காது. பட் வர்க்கலால இந்த மாதிரி வாட்டர் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் தான் நமக்கு ட்ரெண்டு. அப்படி இருக்கிறப்போ வர்க்கலா வந்துட்டு சர்ஃபிங் எப்படி மிஸ் பண்றதுன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணிட்டோம். சர்ஃபிங் போர்டு பார்த்த உடனே எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல எவனுக்குமே போர்டு எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது, ஆனா போட்டோ மட்டும் வளைச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ட்ரெயினர் ஒழுங்கு மரியாதை வந்து உட்காருங்கடான்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னது கிளாஸா அப்படின்னு ஷாக் ஆயிடாதீங்க. ஏன்னா சர்ஃபிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்பரா எப்படி சர்ஃப் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இல்லைன்னா போர்டை தூக்கிட்டு கடலுக்குள்ள இறங்குறதே வேஸ்ட். ஸோ அதனால நம்ம ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் சர்ஃப் போர்டை எப்படி ஹேண்டில் பண்றது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களுமே உங்களுக்கு சர்ஃபிங் பற்றி எந்த ஐடியாவும் இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சர்ஃப் போர்டெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நிற்கணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும், A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ட்ரெயினர் சொல்கிறத நல்லா மண்டையில் ஏற்றிட்டு அவர் சொல்கிற மாதிரி சர்ஃபிங் பொசிஷன்லாம் நின்று காட்டினா மட்டும்தான் உங்களை உள்ள கடலுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா போர்டில் கை வைக்கவே அலோடு கிடையாது. ஸோ கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்களே உங்களுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ அவங்க கூடயே நீங்களும் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் த வெயிட் இஸ் ஓவர். ஃபைனலாக நீங்கள் சர்ஃபிங் பண்ண ரெடி ஆயாச்சு.
ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் வர்க்கலா வந்தீங்க அப்படின்னா சர்ஃபிங்கை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. மஸ்ட் ட்ரை ஆக்டிவிட்டி, செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. அதுவும் எங்களை மாதிரி பசங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஒரு 8 மணிக்கு இந்த பீச்சுக்கு வந்துருப்போங்க. சர்ஃபிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி 12 மணி வரைக்குமே நாங்கள் கடலில் செம்மையாக ஆட்டம் போட்டோம். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் அடிக்கிற வெயிலில் தீஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் 12 பேர் வந்திருந்தால 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம் எல்லாம் ஓகேவா தான் இருந்துச்சு. அதுவும் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃபுக்கு பக்கத்திலே இருக்கு. உங்களுக்கு வேணுனாலும் இங்கேயே புக் பண்ணிக்கோங்க. நான் கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ரூமுக்கு வந்த கையோட ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட தான் போனோம். ஏன்னா காலையிலேருந்தே சாப்பிட்றனால எல்லாரும் தொங்கி போயிட்டாங்க. ரூம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கிளிஃப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒலப்புரா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே தான் எங்களோட லஞ்சை முடிச்சோம். ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வர்க்கலா வந்தீங்கனாலே எல்லா இடத்துலையுமே ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். நான் மெனு கார்டு போடுறேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸில் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஸோ எல்லாரும் வெரைட்டியாக வேணுங்கிறத வாங்கி வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு குட்டி உறக்கம் போட்டோம். ஏன்னா நைட்லேருந்து தூங்கல, அதுவும் காலைல சர்ஃபிங் பண்ணதில் எல்லாரும் டயர்டாக இருந்தோம். ஸோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. மறுபடியும் ஈவினிங் ஒரு 4 to 5 மணி போல் எல்லாரும் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர்க்கலா கிளிஃபுக்கு போயிட்டோம். வர்க்கலாவில் தவிர்க்க முடியாத பிளேஸ்னால் அது கண்டிப்பாக இந்த வர்க்கலா கிளிஃபு தான். ஈவினிங் டைம்லேருந்து நைட்டு வரைக்கும் பயங்கர ஹாப்பனிங்காக இருக்கும். சன்செட் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க. வர்க்கலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பீச் போனாலுமே சன்செட்டு சூப்பராக இருக்கும். கிளிஃப் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பீச் வியூலாம் சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து போதுங்கிற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கி பீச்சுக்கு போயிட்டோங்க. பீச்சில் சீசன் டைமுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. கீழே இருக்கிற பாபநாசம் பீச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அதிகமாக இருப்பாங்க அண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. ஜாலியாக ஹாப்பனிங்கான ஒரு பிளேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் ஈவினிங் டைமு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். செம்ம ஜாலியாக இருக்குது. அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. உங்களுக்கு ஜாலியாக பீச்சில் குளிச்சு ஆட்ட போகணுன்னா இந்த பிளேஸ் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வர்க்கலால சுற்றி எல்லாமே பீச் தான், பட் இந்த பீச் கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வர்க்கலா கிளிப்பு சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கிளிப்பே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே இங்கே இருந்து கிளிப்பில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்னைக்கோட டேவும் முடிக்கலாம். நாங்களும் அதாங்க பிளான் பண்ணியிருக்கோம். காலைல சர்ஃபிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பீச்சில் சும்மா வியூக்காக குளிக்கலாம் இல்லை, காலையில குளிச்சதே போதுங்கிற அளவுக்கு குளிச்சாச்சு. ஸோ இப்போ சும்மா ஹாப்பனிங் சன்செட் எல்லாம் பார்த்துட்டு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து வர்க்கலா கிளிப்பில் ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சுட்டு இன்னையோட டேவை முடிச்சிடலான் இருக்கோம். ஸோ இந்த பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. வர்க்கலாவை சும்மாவே மினி கோவான்னு சொல்கிறாங்க. கோவாவில் மட்டும் இல்லைங்க, கோவாக்கு அடுத்து வர்க்கலாவில் தான் நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இருந்தப்போவுமே நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. கைஸ் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:30க்கு மேலே அலோடு கிடையாது. இங்கே பாருங்க லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே வரீங்கன்னா ஒரு 4 PM 3 PMக்கே இங்கே வந்துருங்க. இல்லைனா 6 o'clockே நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும். பாருங்க லைஃப் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் சன்செட் பார்க்க வந்ததுனால நாங்கள் லேட்டாக வந்தோம். நீங்கள் இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் சீக்கிரமாக தான் வந்தாகணும், இல்லைனா டக்குன்னு முடிஞ்சு போன மாதிரி இருக்கும் கைஸ். பீச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க 6:30யோட. இப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பில் வாக் பண்ண போகிறோம். கிளிப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் இருக்கும் கைஸ். ஸோ அதில் தான் வாக் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிப்போட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணணும் கைஸ். செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும். சுற்றி லைட்டிங், நிறைய பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நல்லா ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிஃபோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக நடந்து வரணும். நடக்கிறது பெருசாக தெரிலங்க, நடந்த மாதிரியே தெரில. ஜாலியாக நாங்கள் வந்து பசங்க ஜாலியாக பேசிட்டு வந்துட்டோம். அண்ட் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கலான்னு பார்த்தோம், ஏதாவது கிஃப்ட் அந்த மாதிரி வாங்கலான்னு பார்த்தோம். பட் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சும்மா ஒரு குட்டியோண்டு டாய் எடுத்தால் கூட மினிமம் 500 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதுவுமே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் அடித்து பேசவும் வாய்ப்பு இல்லை, குறைக்கவும் மாட்டுறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பீச்சில் நடந்து வருது இந்த கெஃபேஸு ஷாப்பெல்லாம் நிறைய கெஃபேஸ் இருக்குது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எல்லாமே பயங்கரமாக இருக்குது, பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது. எந்நேரமும் க்ரௌடடாக இருக்கும் கைஸ். மேக்ஸிமம் நைட் எப்படி இருக்குன்னு தெரியல, முடிஞ்சால் நைட் வர பார்க்கலாம்.
ஆனால் பயங்கர க்ரௌடடாக பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குது இந்த கிளிப் ஃபுல்லாகவே. ஸோ ஒன் டேல இவ்வளோதான் கவர் பண்ண முடியும். நீங்கள் சர்ஃபிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பயங்கர டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கேயாவது சுற்றி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வெயில் செம்ம வெயிலாக இருக்கும். அதில் போய் நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் மட்டும் சுற்றி பாருங்க. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அக்வேரியம் மட்டும் மிஸ் பண்ணோம். அக்வேரியம் ஒரு ஃபோர்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்ததுனால அது ஒன்றும் பெரிய ஹாப்பனிங்கான பிளேஸ் பெரிய ஸ்பாட்டாக எங்களுக்கு தெரியல. அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நீங்கள் சப்போஸ் ஃபேமிலியாவோ இல்லை ஃபேமிலி ட்ரிப் அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா இந்த அக்வேரியம் ஃபோர்ட் எல்லாம் இருக்குது கைஸ். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. எல்லாம் பக்கத்துல தான். கிளிப்பை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு செம்ம டயர்டாகி ரூம் வந்து படுத்து தூங்கிட்டோம். காலையில் எந்த உடனே ரூம் செக் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு வண்டியில் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் நமக்கு இட்லி, தோசை, பொங்கல், வடையெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகேவாக இருந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா சைடு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேற வழி இல்லை. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கயாக்கிங் தான். இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான லைஃப் ஜாக்கெட்டு, கயாக் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கயாக்கிங் பண்ண தெரியாது, நீச்சல் தெரியாது, பயமா இருக்கு, அதெல்லாம் பத்தி கவலையே படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான லைஃப் ஜாக்கெட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்க இருக்கிற ட்ரெயினர் பார்த்தீங்கன்னா நீங்க கயாக்கிங் எப்படி பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க கயாக் பண்ணும்போது உங்க கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் கார்டு வருவார். ஸோ சேஃப்டி வைஸ்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எந்த பயம் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நாங்களும் எங்கள் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் வாங்கி மாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினர் கிட்ட போய் நின்ட்டோம். அவரும் கயாக்கிங் எப்படி பண்ணணும் அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் இங்க இருக்கிற ட்ரெயினர் மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்ஸ் கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட இருக்கிற லைஃப் கார்டு சொல்கிறதையும் கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வழி தெரியும் எப்படி போய் எப்படி வரணும் எல்லாம். ஸோ அவங்க கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். கயாக் பண்ணலான்னு வண்டியில் ஏறிட்டு இருக்கும் போது தான் இந்த ஜெல்லி ஃபிஷ் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இந்த ரிவரில் நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. பட் எல்லாமே நாட் டேஞ்சரஸ் தான். நானுமே கையில் தொட்டு பார்த்தெல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ் கூட விளையாடி முடிச்சுட்டு கயாக்கில் ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கயாக்கிங்குமே உங்களுக்கு ஒரு மஸ்ட்ரே ஆக்டிவிட்டி தாங்க. நீங்கள் கயாக்கிங் முன்னாடி போனதில்லை அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த கயாக்கிங் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஆயிரும். Plata o plomo. 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 நீங்கள் கயாக்கிங்கில் பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி உங்கள் கயாக்கெல்லாம் வாங்கிட்டு உங்களை தண்ணியில் இறங்க சொல்லிடுவாங்க. நாங்கள் ஆல்ரெடி வேறு லொக்கேஷன்லலாம் கயாக்கிங் போயிருக்கோம். பட் எங்கேயுமே தண்ணியில் இறங்க விட மாட்டாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் தண்ணியில் இறங்கி ஜாலியாக ஆட்டம் போடலாம். நாங்களுமே எங்கள் கயாக்கெல்லாம் கொடுத்துட்டு தண்ணியில் ஒரு செம்ம ஆட்டம் போட்டோம். நீச்சல் தெரியாதுன்னு கவலையப்பட வேணாம். ஏன்னா லைஃப் ஜாக்கெட் இருக்கனால நம்ம ஜாலியாக மிதந்துக்கிட்டே இருக்கலாம். தண்ணியில் ஒரு ஆட்டம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்தாச்சு. கயாக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணவே ஒரு 2 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ உடனே மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஃபுல் கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கபில் பீச் வந்துட்டோம். அண்ட் இங்கே இருக்கிற பாறையிலலாம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களுமே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சன்செட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக ட்ரிப்போட எண்டுக்கு வந்தாச்சு. ஹே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் அப்கமிங் ஷார்ட்ஸா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும் எல்லாம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்க ரிவ்யூ, உங்க ஒப்பீனியன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye.